வணக்கம். நான் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னம். நேற்று முன்தினம் இலங்கை தமிழரசு கட்சியிலே ஒரு ஆயுள் கால உறுப்பினராக என்னை இணைத்து கொண்டுள்ளேன். அதற்கான காரணம், நான் 1984 ஆண்டு 1ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே இருந்து 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 10ஆம் தேதி தமிழரசு கட்சியிலே இணையும் வரைக்கும் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவிலே பல பொறுப்புகளை வகித்தும் உறுப்பினராகவும் கிட்டத்தட்ட 41 வருடங்கள் இருந்து வந்தேன். அந்த சூழ்நிலையிலே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட திருவாளர் அரியநேந்திரன் அவர்களுக்கு நான் முழுமையாக வேலை செய்தேன். அந்த வகையிலே நான் சார்ந்த கட்சி வன்னி மாவட்டத்திலும் மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டத்திலே அறவே அந்த பொது வேட்பாளருக்கு வேலை செய்யாமல் மறைமுகமாக ரணில் விக்ரமசிங்காவுக்கு வேலை செய்தது மட்டுமல்ல, அவர்களும் இன்னும் பலரும் அரசாங்கத்துக்கு சோரம் போய் பொது வேட்பாளருக்கு துரோகம் செய்த விவகாரம் அத்தனை தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் புத்திஜீவிகள் கல்விமான்கள் அனைவருக்குமே இது தெரிந்த ஒரு விடயம். அது மட்டுமல்ல, அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் ரணிலுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்ததற்கு கையூட்டாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை அபிவிருத்தி எனும் பேரிலே, அதாவது சர்வதேச நாணய நிதியம் கொடுத்த நிதியிலே இவர்களுக்கு கையூட்டாக தேர்தல் காலத்திலே அபிவிருத்தி என்றும் பேரிலே கொடுக்கப்பட்ட பணத்தினுடைய தொகையினுடைய விவகாரம் இங்கே இருக்கின்றது. ஆவணம் என் கைவசம் இருக்கின்றது. இது ஒரு காட்டி கொடுப்புக்கு ஒரு அத்தாட்சி. அது மட்டுமல்ல, அதற்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே, அதாவது ரணில் விக்ரமசிங்கவை மொட்டு கட்சி, அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக பாராளுமன்றத்திலே நிறுத்திய பொழுது சம்பந்தன் ஐயா அவர்களுடைய இல்லத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கூடி 2023 ஏகமனதாக முடிவெடுத்தார்கள். சஜித் பிரேமதாசா தலைமையிலே வந்த டலஸ் அழகப்பெருமாளை ஆதரிப்பதாக தீர்மானித்தார்கள். ஆனால் பின்பு குத்துக்கரணம் அடித்து மறைமுகமாக பல கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அதோடு வாக்கும் அளித்திருந்தார்கள். அதற்கு நன்றி தெரிவித்திருந்தார் அவர்களை அழைத்து ரணில் விக்ரமசிங்கா அவர்கள். அதே போல அந்த கட்சியிலே அமைச்சராக இருந்த கரின் பெர்னாண்டோ அவர்கள் கூட நன்றி பாராட்டியிருந்தார். இவர்கள் கூட அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள், குசலம் விசாரித்தார்கள். அதற்கான ஆவணமும் எங்களிடம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவிலே இருந்த பசில் ராஜபக்ச கொழும்பு வந்து ஒரு தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய ஒரு போலி தமிழ் தேசியவாதி, கொழும்பிலே மோசடி வழக்கிலே இருக்கக்கூடியவர், பின்கதவு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றவர், அதாவது 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடியும் வரைக்கும் அரசாங்கத்தினுடைய அடிவருடியாக எடுபடியாக கைக்கூலியாக காட்டி கொடுத்து வன்னியிலே இத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்படுவதற்கும் கோடான கோடி சொத்துக்கள் அளிக்கப்படுவதற்கும் இன்றைக்கு வீதியிலே எங்கள் தாய்மார்கள் கண்ணீர் வடிப்பதற்கும் காரணமாக இருந்த ஒரு எட்டப்பன் ஒருவன் ஒரு பின்கதவு டீல் அரசியல்வாதியாக உள்ளே நுழைந்து அவனோடு
பசில் ராஜபக்ச அவர்கள் பேசி நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலக்கு வாங்கி ஒருதனுக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்து ஆதரவை பெற்றார்கள். அந்த ஆவணம் என்னிடம் இருக்கின்றது. நான் உங்களுக்கு முடிய காட்டுகின்றேன். இது இவ்வாறு இருக்க, ஜனாதிபதி தேர்தலிலே அப்படியாக ஒரு கையூட்டு மீண்டும் அந்த சங்கு சின்னத்திலே பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது அந்த சங்கு கூட்டமைப்புகளே இருக்கக்கூடியவர்கள், தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே பல திரைப்படங்களை வெளியிடுவதற்கு அல்லது அதை தயாரிப்பதற்கு முதலீடு செய்கின்ற ஒரு நிதி நிறுவனம் இலங்கையிலே பிரித்தானியாவிலே பல முதலீடுகளை எல்லாம் உலகளாவிய ரீதியிலே செய்த நிதி நிறுவனத்திடம் பல கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு அவர்களோடு ஒரு திருட்டுத்தனமான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு பல கோடி ரூபாயை வேண்டி ஆட்டையை போட்டது தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே எல்லோருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, நான் சார்ந்த கட்சி தமிழீழ விடுதலை இயக்கமாக இருக்கின்ற பொழுது, அதாவது 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஜனதா விமுக்தி பெரமுன கட்சி 1983 கலவரத்திலே 3000 பேர் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த கட்சி, எங்களுடைய தமிழ் இனக்கலவரத்திலே 3000 பேரை கொன்றொழிப்பதற்கு அவர்கள் வீதியிலே இறங்கி எங்கள் மக்களை வெட்டி கொன்று கற்பழித்து அவர்கள் எங்களுடைய சொத்துக்களெல்லாம் அளித்த கட்சி. அந்த கட்சி 2006ஆம் ஆண்டு வடக்கையும் கிழக்கையும் பிரிக்க வேண்டுமென்று இதே ஜனாதிபதி அத்தோடு டில்வின் சில்வா, விமல் வீரவன்ச போன்றவர்கள் எல்லாரும் இணைந்து ஒன்றாக வடக்கு கிழக்கை 2ஆக பிளந்தறிந்த கட்சிக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வன்னி மாவட்டத்திலிருந்து தேசியம் பேசுகின்ற ஒரு எம்பி வாக்களித்திருக்கின்றார். ஏன் வாக்களித்தார்? அவர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்தார்களா அல்லது காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து கொடுத்தார்களா அல்லது இந்த நில ஆக்கிரமிப்புகளை நிறுத்தி கொண்டார்களா, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினார்களா அல்லது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இணைந்த வடகிழக்கு மாகாணத்திலே ஒரு சுயாட்சியை தருவோம், ஒரு சமஷ்டி கோட்பாட்டின் அடிப்படையிலே ஐக்கிய இலங்கைக்கு ஒரு தீர்வை தருவோம் என்று பாராளுமன்ற தேர்தலும் சரி ஜனாதிபதி தேர்தலும் சரி தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொன்னார்களா? இல்லை. அவர்கள் சொன்னது வடக்குக்கு கூடுதலான நிதியை தந்திருக்கின்றோம் என்பதற்காக நாங்கள் வாக்களித்தோம். வெக்கக்கேடு. தமிழீழம் கேட்டோம், சமஷ்டி கேட்டோம், கடைசியாக வடக்குக்கு காசு ஒதுக்கினதுக்கு கையொத்துறோம். இதை விட ஒரு போக்கிரித்தனமான அரசியல் தேவைதான் என்ற ஒரு நிலைமை எழுந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றும் இந்த ஆட்சி வந்தும் கூட இன்றைக்கு ஊடகத்துறைக்கு அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டிலே. அதே போல தென்னிலங்கையிலே இன்றைக்கு பல ஊடகவியலாளர் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள், வடகிழக்கிலே காணாமல் போக செய்யப்பட்டிருக்கின்றார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் இந்த நீதி வழங்குவீர்களா? இன்றைக்கு பட்டலந்த வதை முகாமை பற்றி பேசுகிறீர்கள். ஜேவிபி அது உங்களுடைய கட்சிக்காரரே 1988-89 காலப்பகுதியிலே 87 காலப்பகுதியிலே பிரேமதாசா, ரஞ்சன் விஜயரட்னா போன்றவர்கள், ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் அதை நடாத்தி அங்கே உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் பலரை கொன்றார்கள், சித்திரவதை செய்தார்கள் என்றெல்லாம் நீங்கள் விசாரணை குழுவை அமைப்பதற்கு ஆயத்தமாக இருந்தீர்கள். இன்றைக்கு இலங்கை முழுவதிலுமே கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களை கொன்றவர்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அல்லது சுட்டு கொல்லப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவிராஜ், ஜோசப் பராசிங்கம் ஐயா, சிவனேசன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த உறுப்பினர்களுக்கு என்ன நீதி கிடைத்தது? என்ன நியாயம் கிடைத்தது? அதாவது இன்று பட்டலந்த ஆணைக்குழு ஒன்றை, விசாரணை குழு ஒன்றை நியமிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதை செய்யுங்கள். அது 1987-88 அது ஒரு வதை முகாமாக இயங்கியதை நாங்கள் அறிந்தோம். அப்போதே நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்கள் கட்சியை சார்ந்தவர் பலர் கொல்லப்பட்டார்கள்.
அதே போல நீங்கள் இந்த முழு நாட்டுக்கும் ஜனாதிபதி என்றால் இந்த முழு நாட்டை நீங்கள் சமாந்திரமாக பார்க்கிறீர்கள் என்றால் இந்த முழு நாட்டிலுமே இருக்கக்கூடிய மூவின மக்களையும் பல மதத்தவர்களை நீங்கள் இந்த நாட்டு குடிமக்களாக பிரஜைகளாக சொந்த மண்ணின் மைந்தர்களாக மக்களாக அவர்களை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த வடக்கு கிழக்கிலே தென்னிலங்கையிலே கொல்லப்பட்ட ஊடகவியலாளருக்கான ஒரு விசாரணை குழுவை போடுங்கள். அங்கே கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு என்ன நடந்தது என்ற ஒரு விசாரணை குழுவை போடுங்கள். அதே போல மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே ரகர் பிளேயர் தாஜின் அவரை வாகனத்திலே போட்டு கொளுத்தினார்கள், அதுக்கு நீதி பெற்றுக் கொடுங்கள். அதே போல முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு நீதி பெற்றுக் கொடுங்கள். காணாமல் போன 20,000 பேருக்கு மேலே வீதியிலே போராடி கொண்டிருக்கிற தாய்மாருடைய அந்த கண்ணீருக்கு விடை சொல்லுங்கள். அதே போல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி காட்டுங்கள். அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்புகளை, இந்த தையிட்டி விகாரை, அடுத்தது வடுக்குநாரை மலை, நீராவி அடி பிள்ளையார் கோலடி, திருவோணமலை கன்னியா வெந்நீர் ரூட்டு, மயிலத்தமடு மாதவன பிரச்சனை, இவற்றுக்கெல்லாம் தீர்வு தாருங்கள். ஆனால் அதை விட்டு உங்களுக்கு நடந்ததை மட்டும் நீங்கள் தூக்கி பிடிக்காதீங்கள். அண்மையிலே கூட இந்த நடந்தது, அதாவது நடந்து முடிந்த சுதந்திர தினத்திலே யாழ்ப்பாணத்திலே ஒருவர் கிருஷ்ணான்னு சொல்லி அவர் உங்கள் கட்சி ஒரு தீவிர விசுவாசி, உங்கள் கட்சி ஆதரவாளன் அல்லது உங்கள் கட்சிக்கு வலி சேர்க்கிற ஒருவராக சுதந்திர தினத்திலே முன்னின்று அவர் பவனி வந்தார். அவர் இன்றைக்கு ஒரு யூடியூபராக இருந்து கொண்டு பல்லாயிரம் கோடி பல நூறு கோடிகளை இன்றைக்கு ஏமாற்றி வாங்கினதாக கைது செய்யப்பட்டிருக்கின்றது. அவரை கைது செய்திருக்கிறீர்கள். அவருடைய சொத்துக்களை பறையுங்கள், பாதிக்கப்பட்டவர்கிட்ட வேண்டி கொடுங்கள். அதை நீங்கள் ஒழுங்காக செய்ய வேண்டும். அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விடயம், நீங்கள் அதாவது 2004 பிப்ரவரி மாதத்திலே இருந்து ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சாராய அனுமதி பத்திரங்கள் இலங்கையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த சாராய அனுமதி பத்திரங்கள் அத்தனையும் தேர்தல் லஞ்சமாக ஒரு கையூட்டாக அரசியல் புள்ளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தென்னிலங்கையிலே உள்ள அரசியல்வாதிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது, வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவற்றையெல்லாம் சிபாரிசு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர் பட்டியலை நீங்கள் இதுவரைக்கும் வெளியிடவில்லை. ஏன் வெளியிடவில்லை? நீங்கள் நல்லாட்சி என்று சொல்லுகின்றீர்கள், கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லுகின்றீர்கள், எல்லாருக்கும் ஒரே நீதி, எல்லாருக்கும் ஒரே நியாயம், இங்கே இன மத பேதம் இல்லை என்றெல்லாம் சொல்லுகின்றீர்கள். ஏன் நீங்கள் இவர்களை இன்று வரைக்கும் காப்பாற்றி வச்சிருக்கின்றீர்கள்? நீங்கள் அதை வெளியே விடுங்கோ. நீங்கள் தேர்தலுக்காக ஒரு நாடகம் பட்டலந்த விவகாரத்தை இப்பொழுது கையிலே தூக்கி இருக்கின்றீர்கள். ஆனால் அது ஒரு தேர்தலுக்காக நீங்கள் தூக்கி இருக்கலாம். தென்னிலங்கையிலே இப்படி சிங்களவர்களை கொண்டார்கள், உங்கள் கட்சி உறுப்பினர்களை கொண்டார்கள். அது பழைய சரித்திரம், அது முழு நாட்டுக்குமே தெரிந்த விடயம். அதை செய்யுங்கள், விசாரியுங்கள், ஆணைக்குழுவை போடுங்கள், விக்ரமசிங்காவை விசாரியுங்கள். ஆனால் எங்களுக்கும் நீதி தேவை. எங்களுக்கும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கும் நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். இறுதியாக யாழ்ப்பாணத்திலே வைத்து கடத்தப்பட்ட ஊடகவியலாளர், போர் முடிந்த பின்பு வீரராஜ், குகன், லலித் போன்றவர்கள் உங்கள் கட்சி பின்னணிகளை கொண்டவர்கள், அதாவது சோசலிச கட்சி மற்றும் ஜனநாயக பாதையிலே உங்களுடைய கட்சியை பின்னணியாக கொண்ட குமார் குரரண்ணம் போன்றவர்களுடைய நெருக்கமாக இருந்த அந்த 3 ஊடகவியலாளரும் எங்கே? யுத்தத்துக்கு பின்பு யாழ்ப்பாணத்திலே வைத்து கடத்தப்பட்ட லலித் எங்கே, வீரராஜ் எங்கே, குகன் எங்கே? இதுக்கும் விசாரணை குழுவை போடுங்கள். நடேசனண்ணையை மட்டக்களப்பிலே கொன்றீர்கள், சூர்தராஜனை திருவோணமலையிலே கொன்றீர்கள், கொழும்பிலே சிவராமண்ணையை கொண்டீர்கள், நிமலராஜன் அன்னை
எனக்கு என்னோட கதைச்சு கொண்டிருந்து 3 மணி போல என்னோட கதைச்சு கொண்டிருந்து, அதாவது 2010ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 19ஆம் தேதி 3 மணிக்கு என்னோட கதைச்சு கொண்டிருந்துட்டு வீட்டை சென்ற நிமலராஜன் அன்னையை 9 மணி போலே கொன்றார்கள். இங்கே படம் தொங்குகின்றது. 3 சின்ன பிள்ளைகள் மொட்டை வளைத்து கண்ணீர் மேல்க அந்த இறுதி ஊர்வலத்தை நாங்கள் பார்த்து கண்ணீராலே அந்த சாவீடு நிறைந்திருந்தது. இந்த அவலத்துக்கு நீதி வேணும், நியாயம் வேண்டும். அந்த வகையிலே ஜேவிபி வெறுமனே நல்லாட்சி கிளீன் ஸ்ரீலங்காண்டு சொல்லிக்கொண்டு பக்கச்சார்பாக நடப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அத்தோடு நடக்கப் போகின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே வடக்கு கிழக்கு மக்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அமோக ஆதரவை தர வேண்டும். ஏனென்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி பார் லைசன்ஸ் வாங்கிய கட்சி அல்ல. சம்பந்தன் ஐயாவாக இருக்கலாம், சுமந்திரன் ஐயா அவர்களாக இருக்கலாம், சாணக்கியன் ஐயா அவர்களாக இருக்கலாம். எடுத்த முடிவிலே ஜனாதிபதி தேர்தலிலே இறுதி வரைக்கும் நாங்கள் அதாவது டலஸ் பெருமாளைத்தான் ஆதரிப்போம் என்று நின்றார்கள். அங்கே சோரம் போய் பணத்துக்காக விலை போன இன்னொரு அணியும் அங்கே இருக்கின்றது. இன்றைக்கு போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு அவர்கள் வாக்கு கேட்டு வருகின்றார்கள். இப்படியாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய போலி தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட வேண்டும். இது பெரும்பான்மை கட்சிக்கு வாக்களிக்கக்கூடாது. கடந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒரு மாற்று முடிவை எடுத்திருந்தாலும் கூட, ஆனால் இந்த முறை நடக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய, தமிழ் மக்களால் பெரும் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய, மக்கள் மத்தியிலே நன்மதிப்பும் செல்வாக்கம், ஒரு நேர்மையாக நீதியாக பயணிக்கின்ற தமிழரசு கட்சியை மக்கள் ஆதரிக்க வேண்டும். நெடுந்தீவிலிருந்து பருத்துறை தொடங்கி பொத்துவில் வரைக்கும் அத்தனை சபைகளிலும் அமோக ஆதரவு மக்கள் தர வேண்டும். பெரும்பான்மையான அங்கத்துவங்களை பெற்று சபைகளை கைப்பற்றுவதற்கு மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அண்மையிலே யாழ்ப்பாணத்துக்கு வந்த குருசாமி சுரேந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். நான் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்று. நான் ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டை இதே ஊடக நிறுவனத்திலே கடந்த வருடம் 11ஆம் மாதம் 8ஆம் தேதி சிலர் மீது சில குற்றச்சாட்டுகளை அடுக்கி ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை வைத்திருந்தேன். அந்த பத்திரிகையாளர் மாநாடு 8ஆம் தேதி நடைபெற்றது. அதே மாதம் 11ஆம் தேதி இதே ஊடகத்துக்கு வந்த குருசாமி சுரேந்திரன் அவர்கள் ஒன்றை பத்திரிகையாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு சொன்ன பதிலாவது, விந்தனுக்கு பாராளுமன்ற தேர்தல் கேட்க தகுதி இல்லை, அவருக்கு பாராளுமன்ற ஆசனம் கொடுப்பதாக கட்சி தீர்மானிக்கவில்லை, அவர் கட்சிக்குள்ளே ஏற்கனவே பல பிழைகள் விட்டு தலைவர் செல்வம் அடைக்கலநாதனுடைய காலிலே கையிலே விழுந்து வணங்கி அவருக்கு மன்னிப்பு கொடுத்து வச்சிருக்கின்றோம், அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்றும் சொன்னார். சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு காரணமாக கோவிந்தன் கருணாகரனும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் குருசாமி சுரேந்திரன் அவர்களும் சட்ட நடவடிக்கையும் எடுத்து போட்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி கடந்த வருடம் வவுனியாவிலே நடந்த தலைமை குழு கூட்டத்திலே என்னிடம் அந்த 8ஆம் தேதி கூட்டத்திலே நான் பேசியதுக்கு விளக்கம் கோரி என்னை மட்டும் பொறுப்புகளிலிருந்து இடைநிறுத்தினார்கள். இன்னும் 2 பேரை விசாரித்தார்கள். விந்தனுக்கு அதாவது 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 2ஆம் தேதி திருவோணமலையிலே நடந்த கட்சியினுடைய கூட்டத்திலே கட்சி மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் உட்பட அத்தோடு தலைமைக்குழு அங்கத்தவர் அனைவருமாக கிட்டத்தட்ட 35 பேர் ஒன்றாக கூடி ஏகமனதாக முடிவெடுத்த பொழுது விந்தன் யாழ்ப்பாணத்திலே போட்டியிட வேண்டும் என்று நான் வேண்டாம் என்று சொன்னேன். அதே நேரத்தில் எனக்கு இது தரமாட்டார்கள் என்று கூட்டக்குறிப்பிலே எழுதி வையுங்கள் என்றதையும் அவர் வாசித்தார் கோவிந்தன் கருணாகரன். அதுதான் நடந்தது. பின்பு அந்த ஆசனம் விற்கப்பட்டதாக எனக்கு சொல்லப்பட்டது.
அதன் எதிரொலி பிரதிபலிப்புத்தான் இப்படி மோசடியான அரசியல்வாதிகள், பின்கதவு அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள், தமிழ் மண்ணை தமிழ் மக்களை வித்து பிழைக்கின்ற ஈனப்பிரவிகள் இந்த மண்ணிலே வந்துடக்கூடாதென்ற அந்த ஆக்ரோஷத்திலே நான் அந்த ஊடக சந்திப்பை நடத்தினேன். அவர் வழக்கு போட்டுக்கிறாராம், நான் வரவில்லை என்றும் ஒன்றை சொல்லுகின்றார். எனக்கு எந்த சட்டத்தரணிகளாலே அவர் வழக்கு போட்டுக்கிறார், என்ன கோரி வழக்கு போட்டிருக்கிறார், எந்த நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் என்று ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை. இன்று வரைக்கும் எனக்கு அழைப்பு வரவில்லை. அழைப்பு வந்தால் நிச்சயமாக நான் மன்றத்துக்கு போவேன். சட்டத்துறையை நீதித்துறையை நான் மதிக்கின்றவன், நான் கட்டாயம் போவேன். நானும் தகுந்த சட்டத்தரணிமாரை நான் தயார்படுத்துவேன், பல ஆவணங்களை கொடுப்பேன். ஆனால் அதை விடுத்து தான் ஒரு தூயவரை போலவும் நான் ஒழித்து திரிகிறேன் போலவும் ஏதோ தான் எனக்கு எதிராக வழக்கு போட்டுக்கிறேன், தன்னை நல்லவன் என்று நிரூபிப்பதற்கு என்ற போலவும் அவர் ஒரு பாசாங்கு செய்து ஒரு ஊடக சந்திப்பை நடாத்திவிட்டு சென்று விட்டார். நான் குருசாமி உங்களை பார்த்து கேட்கின்றேன், வினோ நோகராதலிங்கத்தை பெயரை சொல்லி நீங்கள் ₹2 கோடி வேண்டினதாக கட்சிகளே கடிதங்கள் வந்திருக்கின்றது. டேலோ கட்சிகளே, முடிந்தால் இந்திரகுமார் பிரசன்னா மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர், நீங்கள் இந்த ஊடக மையத்திலே வந்து மறுதலியுங்கள். அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே பாராளுமன்ற ஜனாதிபதி சேலத்துக்கு வினோ நோகராதலிங்கம் சென்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு என அறிக்கை விட்டதற்கு பின்னணியாக காரணமாக பின்கதவு அரசியல் டீலராக குருசாமி இருந்தார் என்பதை, அதாவது வினோ நோகராதலிங்கம் லண்டனிலே இருந்து கடிதம் அனுப்பியிருக்கிறாரா இல்லையான்றதை தேசிய அமைப்பாளர் நீங்கள் மறுதளிக்க முடியுமா? அடுத்தது நான் கென்றி மகேந்திரன், நீங்கள் என்னுடைய நீண்டகால நண்பன். கிட்டத்தட்ட நான் விழிக்கின்ற அத்தனை பேரும் என்னோடு கிட்டத்தட்ட 42 வருடங்களுக்கு மேல் இந்த கட்சியிலே பயணித்தவர்கள். அம்பாறையிலே இருக்கக்கூடிய கட்சியினுடைய உபதலைவர் கென்றி மகேந்திரன், அதாவது கல்முனை மாநகர சபையினுடைய எதிர்கட்சி தலைவராக உறுப்பினராக இருந்த மகேந்திரன் அவர்களே, உங்களுக்கு வினோ நோகராதலிங்கம் கடிதம் அனுப்பவில்லையா? இவன் 2 கோடி ரூபாயை வினோட பேரை சொல்லி ஆட்டையை போட்டு விட்டான் என்று சொல்லவில்லையா? கடிதம் அனுப்பவில்லையா என்பதை நான் சொல்லது பொய்யான என்பதை இந்த ஊடகத்திலே வந்து நீங்கள் மறுதலியுங்கள். விந்தன் அப்படி பொய் சொல்கிறான் என்றால் நீங்கள் வாங்கோ, வந்து மறுதலியுங்கோ. அந்த கட்சி உங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் செய்து தருவார்கள். இன்னும் மறுபடியும் கொழும்பிலே இருக்கக்கூடிய லியோ என்றொருவர், அவர் வந்து ஒரு ஐக்கிய தேசிய கட்சிக்கு மிக நெருக்கமானவர். அதாவது நிதி அமைச்சிலும் சரி, அந்த மதுவரி திணைக்களத்திலும் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர், மிக நெருக்கமானவர், அரசாங்கத்திலே செல்வாக்கு உடையவர். அவருக்கு கிளிநொச்சியிலே ஒரு பார்ல செஞ்சை அவர் ஊடாக பெற்றார் குருசாமி லியோவுடன் கேட்டது என்ன? எனக்கு ஒரு வேண்டிய நண்பர் கிளிநொச்சியிலே இருக்கின்றார், அவர் மிகவும் வறுமையிலே இருக்கின்றார், அவர் என்னுடைய நண்பர், அவருக்கு கிளிநொச்சியிலே ஒரு கடை இருக்கின்றது, அந்த கடைக்கு ஒரு பார் லைசன்ஸ் ஒன்று தேவைப்படுகின்றது, நான் உங்களுக்கு 5 கோடி ரூபாய் வாங்கி தருகின்றேன், நான் 1% நான் இதிலே எடுக்க மாட்டேன் என்று சொல்லி கிளிநொச்சியிலே இருக்கக்கூடியவரிடம் சகல ஆவணங்களையும், கடைக்குரிய உறுதி ஆவணங்களாக இருக்கலாம், அல்லது கிராம சேவையாளருடைய சமூக மட்ட அமைப்புகளுடைய ஆலயங்கள் பாடசாலைகள் பக்கத்திலே இல்லை என்ற அந்த கிளியரன்ஸ் சான்றிதழ் பிரதேச செயலத்திலே கிராம சேவையாளர் ஊடாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று லியோவிடம் கொடுத்து, லியோ அந்த பார்ல செஞ்சை உங்களுக்கு பெற்று தந்த பிற்பாடு நீங்கள் கிளிநொச்சியில் இருக்கக்கூடியவரிடம் 7 கோடி ரூபாய் வேண்டினதாக கண்ணீர் மல்க என்னோடு கதைத்தார் அரமணித்தாலம் சிங்களத்திலே. உங்களால் அதை மறுதளிக்க முடியுமா? என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசியை நான் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே சமர்ப்பித்து தேவைப்பட்டால் அந்த குரல் பதிவை டைலக்ட் தொலைபேசி கொம்பனி ஊடாக எடுங்கோண்டு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன்.
7 கோடியை பெற்ற நீ இன்றைக்கு அந்த 7 கோடியிலே 5 கோடியை நான் உனக்கு தருவேன் என்று ஒரு சமன் நான் வேண்டவில்லை, எனக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு நான் வாங்கி கொடுக்கிறேன். ஆனால் 7 கோடியிலே 2 கோடி அந்த ஸ்டாம்ப் டியூட்டி ஏனைய கட்டுப்பணங்கள் ஏனைய செலவினங்களுக்கு போக 5 கோடியை நான் பெற்றுத் தருகிறேன் என்று ஒப்பந்தம் செய்திருக்கின்றார். அது ஒரு இல்லீகல் ஒப்பந்தம். லியோ சட்ட நடவடிக்கை செல்ல முடியாது. ஏனென்றால் அது ஒரு இல்லீகல் மேட்டர். சட்ட நடவடிக்கை போலீஸுக்கு போக இயலாது. நான் பாரில் செஞ்சு கொடுத்தேன், 5 லட்சம் வாங்கித்தாரண்டு உடன்படிக்கை செய்திருக்கேன். அப்போ அழுதார், என்னோட அழுதார். மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இந்திரகுமார் பிரசன்னா உங்களோட அளவில்லையா? நான் கேட்கின்றேன், லியோ உங்களோடு கதைக்கவில்லையா? கதைக்கவில்லை என்றால் நீங்கள் லியோவை என்னிடம் தொடுத்து விடவில்லையா? லியோ என்னோடு அரமணத்தியாலம் பேசி 2 3 இங்கே ஆவணங்கள் இருக்கின்றது. 5 கோடியை ஆட்டையை போட்டுட்டார் லியோவின் பெயரால். 7 கோடி ரூபாயை வாங்கி 2 கோடி செலவு போக 5 போட்டார். வினோவுடைய பெயரை சொல்லி 2 கோடி வாங்கி இருக்கின்றார். இன்னொரு தொழில் நிறுவனத்திட்டே தேர்தலின் பேரில் பல கோடி வேண்டி இருக்கின்றார்கள். இப்படியாக தரகர் அரசியலும் போலி தமிழ் தேசியவாதிகளும் எங்கள் இனத்தை விற்று மண்ணை விற்று மக்களை காட்டி கொடுத்து ஈனப்பிறவிகள் தமிழின துரோகிகள் இன்றைக்கு இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும். மக்கள் விழித்தெழ வேண்டும். உண்மையான கட்சிகளுக்கு, தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற மக்களுக்கு, விடுதலையை நேசிக்கின்ற மக்களுக்கு, எங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்று நேர்மையாக உழைக்கின்ற கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியிலே உள்ளுக்குள்ளே சில குறைபாடுகள் இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சரிபிழைக்கப்பால் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் 8 ஆசனத்தை கொடுத்ததை யாரும் மறக்க முடியாது. அப்படியாக கொடுத்து அந்த கட்சியிலே என்னை இணைத்து கொண்டதற்கு நான் பெருமையாக நினைக்கின்றேன். நான் CVK சிவஞானம் ஐயா அவர்களிடம் சென்று என்னுடைய கோரிக்கையை வைத்தேன். அதேபோல என்னை கட்சியிலே இருந்து இடைநிறுத்திய பிற்பாடு எனக்கு முதலாவதாக வடமராட்சியிலே இருந்து சுகிருதன் கோல் எடுத்தார். அண்ணா நீங்கள் எங்களுடைய வந்திருங்கள் என்று. நான் அப்பொழுது ஒன்றுமே சொல்லவில்லை. அதுக்கு பிறகு சுமந்திரன் சார் அவர்களையும் எங்களுடைய ஸ்ரீதரன் அண்ணன் அவர்களையும் அடுத்தது சயந்தன் போன்றவர்கள் எல்லாரையும் சந்தித்து நான் கதைச்சு அவருடைய விருப்பத்தோடு சம்மதத்தோடு நான் முழு நேர உறுப்பினராக இந்த கட்சிகளை இணைந்திருக்கின்றேன். நான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன். ஏனென்றால் என்னுடைய மனதிலே குமுறிக்கொண்டிருக்கின்றது. என் கண் முன்னாலே என்னுடைய உறவினர் என்று கூட சொல்லலாம் நிமல்ராஜன். உண்மையிலே உறவினர் நிமல்ராஜன் அண்ணன் கண்ணுக்கு முன்னாலே நிற்கின்றார். அவருக்கு நீதி தேவை. அவருடைய செத்த வீட்டை நானும் உங்களுடைய ஊடக நிறுவனத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற தயாண்ணையும் துப்பாக்கி முனையிலே நாங்கள் நண்டு சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையிலே சுடுறதுக்கு ரெடியான கேட்கல தேவரன் அண்ணன் அந்த செத்த வீட்டை அங்கே நடத்தினார் கச்சேரி அடியிலே. அப்பொழுது நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்பீர்கள். உண்மையிலே அப்பொழுது 600-700 பேரை யாழ்ப்பாணத்திலே சுட்டு தள்ளி கொண்டிருந்தார்கள். அங்கங்கே ஏனையின் மூடப்பட்டிருந்தது. அங்கங்கே பிரேதங்கள் விழுந்து கொண்டிருந்தது. விடுதலை பிள்ளைகளுக்கு ஆதரவானவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள். தமிழ் தேசியத்தை நேசித்த இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக மக்களுடைய அவலங்களை பேனா எடுத்து ஆயுதமாக தூக்கி அதை துணிச்சலோடு எழுதிய அந்த போராளிகளை வீதியிலே கொன்றளித்து எத்தனையோ பொம்பளைகளை அந்த குடும்பங்களை கண்ணீர் மேல விட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எத்தனையோ இளங்குடும்பங்கள் விதவையாக்கப்பட்டிருக்கின்றது. அன்று சிறு குழந்தைகளோடு நிமல்ராஜன் அன்னைக்கு நீதி இல்லை. இன்றைக்கு நீதி வேணும். இந்த கட்சி JVP கட்சி 3 ஆசனம் யாழ்ப்பாணம் மக்கள் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு நடந்த பிரச்சனைகள், நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள், நடக்க போகிற பிரச்சனைகளை இந்த வடக்கு கிழக்கு மக்கள் மறந்து விடக்கூடாது. அந்த பிரச்சனை 70 வருஷமாக இப்போ இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்வு வேணும். எங்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து ஊட்டப்பட்ட 83 கலவரத்திலிருந்து 77 கலவரத்திலிருந்து 58 கலவரத்திலிருந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் நடந்த அத்தனை கொலைக்கும் எங்களுக்கு விசாரணை குழு வேணும். காணாமல் போனவர்களுக்கு விசாரணை குழு வேணும். கடத்தப்பட்ட ஊடகவியலாளர், கொல்லப்பட்ட ஊடகவியல் அத்தனை பேருக்கும் விசாரணை குழு அமையுங்கள்.
கொண்டிருந்தால் நட்ட இடை வழங்குங்கள், குற்றமிழைத்தவர்களுக்கு தண்டனையை வழங்குங்கள். இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒரு நேர்மையான ஆட்சியாளர்கள் இல்லை, நீதியான ஆட்சியாளர்கள் அல்ல. நீங்கள் ஒரு பக்கம் சார்பான, ஒரு இனம் சார்ந்த, ஒரு மதம் சார்ந்த ஒரு ஆட்சியாளர்களாகத்தான் நாங்கள் பார்ப்போம். மக்களும் அப்படித்தான் உங்களை பார்ப்பார்கள். எனவே வருகின்ற தேர்தலிலே இது கட்டாயம் பிரதிபலிக்கும். நீங்கள் எதுவுமே இந்த ஆட்சியிலே எதுவுமே எங்களுக்கு செய்யவில்லை. கேவலம் 30 வருடமாக இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை விடவில்லை, ஆனால் கண்ணுக்கு முன்னாலே கொன்றொழித்த இராணுவங்களை எல்லாம் விட்டு கொண்டிருக்கின்றீர்கள், பொது மன்னிப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சரி, ஊடகவியலாளரையும் சரி, திருவண்ணாமலை 5 மாணவர்கள், கொழும்பிலே 11 பேரை கடத்தி கொன்ற கடற்படை அதிகாரிகள் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு, எல்லாருக்கும் பொது மன்னிப்பு. ஆனால் விடுதலை புலியிலே சோறு கொடுத்தவன் 30 வருஷம் இருக்கிறான். அதுக்கு நீங்கள் பாரபட்சம் காட்டுறீங்க, இனவாதம் காட்டுறீங்க, பிரதேசவாதம் காட்டுறீங்க. அப்போ எனவே உங்களை நம்ப முடியாது. அந்த வகையிலே எங்களுக்கு தேவை பயங்கரவாத தடைச்சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும், உடனடியாக அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், காணாமல் போனவர்களுக்கு ஒரு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்ட அந்த மக்களுக்கான ஒரு நீதி விசாரணை வேண்டும், குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், நீதி வழங்க வேண்டும், வடகிழக்கிலே இராணுவங்கள் குறைக்கப்பட வேண்டும். அதாவது புத்த விகாரைகள் எல்லா இடமும் முளைத்து கொண்டிருக்கின்றது, அவைகளெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு இராணுவம் இன்றைக்கு பல குடிமனைகளை ஆக்கிரமித்திருக்கிறது, வயல் தோட்ட நிலங்களை அபகரித்து வைத்திருக்கின்றது, அதுகளிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். எங்களுக்கு ஒரு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாநில சுயாட்சி வேண்டும். அந்த சுயாட்சி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் ஓய போகிறதில்லை. நாங்கள் வடக்கு அபிவிருத்திக்கு வந்தாக்கள் அல்ல, அற்ப சொற்ப ஆசைக்கு, அற்ப சொற்ப பிச்சை காசு போடுற அபிவிருத்திக்கு நாங்கள் வெளிக்கிட்டவர்கள், புறப்பட்டவர்கள் அல்ல. எங்களுக்கு தேவை, எங்களுக்கு ஒரு தீர்வு. நாங்கள் பின்னோக்கி பார்த்தோமென்றால் 70 வருடம் நடந்த அத்தனை விவகாரங்களுக்கும் எங்களுக்கு நீதி தேவை. படலந்தையை நீங்கள் விசாரியுங்கள், அதுக்கும் நாங்கள் ஆதரவு தாரோம். நன்றி, வணக்கம். தமிழ் மக்கள் கூட்டணி மற்ற தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிடுவதில் ஆர்வம் காட்டினார்கள். இப்பொழுதும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் சில கட்சிகள் தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து எங்களுடைய தனித்துவத்தை சிதைப்பதாக அல்லது சிதைக்கும் வண்ணமாக அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கும்போது எங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆகவே நாங்கள் முழுமையாக ஜனநாயக தமிழ் மக்கள் கூட்டமைப்பினுடைய அந்த அழைப்பை ஏற்று அதிலே பங்கு பற்றி இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய டிடிஎன்ஏ கட்சியின் அங்கத்தவர்களாக வர வேண்டும், அதன் ஊடாகத்தான் எங்களுடைய போட்டியிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற சில கடப்பாடுகளை கண்டிஷன்ஸை அவர்கள் முன்வைத்தபடியால் எங்களுக்கு அது சில பிரச்சனையாக ஏற்பட்டது, பிரச்சனை கொடுத்தது. காரணம், முன்னர் யுஎன்பியும் இந்த மொட்டு கட்சியும் சேர்ந்து தேர்தல்களிலே 2020 தேர்தல்களில் இருக்கும்போது அவர்கள் கூட்டு சேர்ந்து அதே நேரத்திலே தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்கின்ற விதத்திலே அவர்கள் அந்த போட்டியை சந்தித்தார்கள். ஒரு தரப்பார் யானை சின்னத்தின் கீழ், மறுதரப்பார் மொட்டு சின்னத்தின் கீழ் அவர்கள் ஒரே நேரத்திலே ஒரே தேர்தலிலே அவர்கள் தேர்தல் களம் புகுந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு உடன்பாட்டின் படி நாங்கள் சில விஷயங்களை செய்ய முடியுமா என்று நாங்கள் பரிசீலித்து பார்த்ததில் அது சரிவர இல்லை. டிடிஎன்ஏ தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அதோட சங்கு சின்னம் அது என்று தங்களுடைய சின்னத்தையும் முக்கியத்துவப்படுத்தி அதை முன்வைத்தபடியால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் நாங்கள் வெளியிலே வந்தோம். ஆகவே நாங்கள் தனித்து போட்டியிடுவதாக நாங்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்றோம். தேர்தல்களின் பின்னர் யார் யாருடன் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். அது நாங்கள் பிறகு வருங்காலத்திலே யோசித்து எது தமிழ் மக்களுக்கு நன்மையை தரும்
என்ற அடிப்படையிலே நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளிலே இறங்குவோம். அதை நீங்கள் தான் சொல்லுவோம், எந்தெந்த மாவட்டங்களில் போட்டியிடும். நாங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உட்பட வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் நாங்கள் போட்டியிடுறதுக்கு முயற்சி செய்கிறோம். அதாவது எங்களை 17 17 பற்றி நான் பிறகு சொல்கிறேன். அதே மாதிரி கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்தலில் ஆக்களை நிறுத்துறதுக்கு முயற்சிகளை செய்கிறோம். முடியுமான அளவு நாங்கள் எல்லா இடங்களிலும் போடுவோம். இல்லை இல்லை 17 16 போட்டியிடுவோம். 17 வந்து நாங்கள் எங்களுடைய சிரேஷ்ட உறுப்பினர் திரு செல்வேந்திரா அவர்களுக்கு சுயேட்சையாக மற்றவர்கள் செல்வருடன் சேர்ந்து போட்டியிடுவதற்கு வல்வெட்டித்துறையிலே போட்டியிடுவதற்கு நாங்கள் எங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றோம். அதற்கு காரணம் வந்து அங்கு ஒரு சில முக்கியமான விடயங்கள் நடைபெறுவதை எங்களுடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது அரசாங்கத்தோடு அரசாங்கம் வந்து தங்களுடைய கட்சியினரை முன்வைக்கும் போது தொழிற்சங்கங்கள் ரீதியாக தொழிற்சங்கங்களின் ஊடாக அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளிலே இறங்குகின்றார்கள். தொழிற்சங்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று அவர்கள் எல்லோரையும் சேர்த்து தங்களுடைய நடவடிக்கைகளை இறங்கும் போது தமிழ் தேசியம் சம்பந்தமான சிந்தனைகள், தமிழருடைய ஒற்றுமை, தமிழருடைய வாழ்வு முறை, வாழ்க்கை வரலாறு இவையெல்லாம் அடிபட்டு போகின்றன. தொழிற்சங்க முறையிலே தங்களுக்கு எதை அரசாங்கத்திடம் பெறலாம் என்ற அந்த ஒரே ஒரு அடிப்படை எண்ணத்தின் பெயரிலே தான் அவர்கள் போட்டிக்கு முன்வந்திருக்கின்றார்கள். அவ்வாறான சிந்தனைகளுடன் அவர்கள் செல்லும் போது வருங்காலத்திலே அவர்கள் தங்களுடைய தனித்துவத்தை இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்ற அந்த எண்ணத்திலே நாங்கள் எவ்வாறாவது அவர்களுடைய அந்த எண்ணத்தை முறியடிக்க வேண்டும் என்று சில முக்கியமான கட்சிகள் அல்லது ஒரு குழுக்கள் சேர்ந்து 1983 ஐயா அவர்கள் தமிழ் மக்களினுடைய தேசியத்தின் பால் நின்று பல நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார். அவர் அண்மையிலே எழுதிய நூலை பற்றி நீங்கள் அறிவீர்கள், ஆங்கிலத்திலே ஜெனோசைட் சம்பந்தமாக, இன அழிப்பு சம்பந்தமாக. ஆகவே அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் மற்றவர்களுடன் சேர்ந்து அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட முன்வருகின்றார்கள். எங்களுடைய ஆதரவாளர்கள் அவருடைய கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த தேர்தலின் போதும் நாங்கள் அவ்வாறான ஒரு கோரிக்கையை நாங்கள் மக்கள் முன் வைப்போம். அதைவிட எங்களுடைய தேர்தலிலே நாங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளிலே அரசாங்கம் ஈடுபடுகின்றது என்பதை அவதானித்து அல்லது சிங்கள கட்சிகள், பெரும்பான்மை சிங்கள கட்சிகள் எவ்வாறான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகின்றன என்பதை அவதானித்து அதற்கேற்ற விதத்திலே நாங்கள் சில நடவடிக்கைகளிலே ஈடுபட இருக்கின்றோம். அவற்றில் ஒன்றுதான் இந்த வல்வெட்டித்துறையிலே சுயேட்சைக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை அளிப்பது. ஆட்சி அமைக்கின்ற சந்தர்ப்பத்திலே உங்களுடைய கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத சந்தர்ப்பத்தில் எந்தெந்த கட்சியுடன் இணைஞ்சி ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற ஒரு கோட்பாட்டில் இருக்கிறீர்களா? இணைவதற்கு யாராவது பொருத்தமாக இருக்கும்? தமிழ் தேசியத்தோடு நிற்பவர்கள் தமிழ் தேசியத்தோடு நிற்கும் மற்றவர்களுடன் சேர்வதிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் இவ்வாறு தான் இருக்க வேண்டும், இவ்வாறு தான் இருக்கும் என்று இப்பொழுதே நாங்கள் சொல்லிவிட்டோமானால் சில நேரங்களிலே அது பிழைக்கக்கூடும். ஆகவே எதனை செய்வதால் மக்களுக்கு கூடிய நன்மை கிடைக்கும் என்பதை நாங்கள் அவதானித்து பார்த்து அதற்கேற்றவாறு அந்தந்த குழுக்களுடன் அல்லது அந்தந்த கட்சிகளுடன் நாங்கள் கூட்டு சேர்வோம். தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூறியிருக்கிறார், யாழில் உள்ள 17 சபைகளிலும் தமிழரசு கட்சியினரும் ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். உங்களுடைய கூட்டணி எத்தனை சபைகளை கைப்பற்றும் என்று எதிர்பார்த்து? நாங்கள் அவ்வாறு செய்வோம் என்றில்லை. ஆனால் எங்களுடைய பலம் சில இடங்களிலே மிகவும் நன்றாக இருக்கின்றது, பெருத்த பலமாக இருக்கின்றது. தமிழரசு கட்சி ஒரு பழம்பெரும் கட்சி. ஆகவே தமிழரசு கட்சி வெல்லும் என்று சொல்லும்போது அதனை நாங்கள் புறக்கணிக்க முடியாது. ஆனால் தமிழரசு கட்சியின் பால் அல்லது அந்த கட்சியின்காக தற்பொழுது போட்டியிடுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்க்க வேண்டும். நாங்கள் என்னதான் கட்சி பழம் கட்சியாக இருந்தாலும் இப்பொழுது கட்சியிலே போட்டிக்கு வருபவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் அது எங்களுக்கு மனவருத்தத்தை தருவதாக அமைந்திருக்கின்றபடியால்
அவர்கள் கூறும் அந்த அளவுக்கு 17 லோக்கல் கவர்மெண்ட் உள்ளூராட்சி சபைகளிலும் அவர்கள் வெல்வார்கள் என்பது அவருடைய பகற்கனவு என்று தான் நான் நினைக்கின்றேன். உள்ளூராட்சிகளில் நாங்கள் மற்ற கட்சிகள்கிட்ட போய் கேட்டு எடுத்துக்கொண்டு வரையில் அவை அந்த கட்சிகள் சிலவற்றை விட்டுவிட்டு எங்களுடன் சேர்கின்றார்கள். அவ்வாறு சேர்ந்து வருபவர்கள் எங்களுக்கு நல்லவர்கள் என்று, அதாவது பின்னணியிலே அவர்களுக்கு ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் ஏதாவது இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் நாசுக்காக அறிந்து அதன் அடிப்படையிலே நாங்கள் அவர்களை சேர்த்துக்கொள்வோம். அதில் பிழை என்று எதுவும் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாணத்தில் வீசிய அனுரவினுடைய அலை உள்ளூராட்சி சபையில் எடுபடாது என்று நினைக்கிறீர்களா, அல்லது மீண்டும் அனுரவின் ஆதிக்கம் ஓங்குவதற்கு சந்தர்ப்பம்? அதான் நான் உங்களுக்கு கூறினேன், சென்ற முறை அவர்கள் தங்களுடைய தொழிற்சங்கங்களை முன்னிறுத்தி அதன் ஊடாகத்தான் அவர்கள் தங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கான அரசியல் நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். இந்த முறை அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படாது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அதற்கேற்றவாறு நாங்கள் சில நடவடிக்கைகளிலே அங்கங்கே நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். இந்த முறை அரசாங்க கட்சிக்கு அந்தளவு ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. பட்டலந்த சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமாக அப்பொழுது இருந்தே எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருந்தன. ஆனால் ஏதோ காரணத்துக்காக அந்த அறிக்கை கொண்டு வரப்படவில்லை. பாராளுமன்றத்துக்கு அறிக்கை கொண்டு வரப்படும் போது அறிக்கையினுடைய உள்ளடக்கங்களை நாங்கள் பரிசீலித்து பார்த்து எதை செய்ய வேண்டுமோ அதனை செய்யலாம். இப்பொழுது நாங்கள் முன்னர் இருந்தது போன்று நாங்கள் எந்த விதமான ஒரு கூட்டையும் அல்லது அவர்களிடமிருந்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே நாங்கள் இனி எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது எங்களுடைய கட்சி சார்பிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாவிட்டாலும் அவர் அந்த பட்டலந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையிலே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதற்கேற்றவாறு எங்களுடைய ஆதரவையும் அல்லது எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இது நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். அதாவது நீங்கள் எவ்வளவுதான் இதில் ஒரு விடயத்தை நாங்கள் நினைவில் வைத்திருக்கணும். இடதுசாரி கட்சிகள் என்று கூறும்போது நாங்கள் இளைஞர்களாக இருக்கும்போது நாங்களும் இடதுசாரி கட்சிகளோடு சேர்ந்து தான் நாங்கள் வாசுதேவ நாணயக்காரரோடு எல்லாம் நாங்கள் ஒருமிக்க சேர்ந்து தான் நாங்கள் பல கூட்டங்களிலே பேசி இவற்றையெல்லாம் செய்து கொண்டு வந்துடும். ஆகவே இடதுசாரி கட்சிகள் அந்த காலத்திலே இருந்த அந்த லங்கா சமசமாஜ கட்சி அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அந்த இடதுசாரி கட்சிகள் வேறு, ஜேவிபியினுடைய இடதுசாரி தன்மை வேறு. ஜேவிபியினுடைய இடதுசாரி தன்மை சிங்கள தேசியத்துடன் இணைந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டு இடதுசாரி கொள்கைகளுக்கு முரண்பட்ட ஒரு தேசிய கொள்கையை அதனுடன் இணைத்து கொண்டு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இவ்வளவு காலம். இனி அதை ஒரு விதத்தில் மாற்றக்கூடிய விதத்திலே ஒரு லிபரல் ஆட்டிடியூடு, ஒரு சுயேட்சையான ஒரு முறையிலே ஏகேடி திசாநாயக அவர்கள் வந்தால் கூட அவரால் அந்த பிடியிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நிலை அவருக்கு இருக்கின்றது. ஆகவே சிங்கள ஆதிக்கத்தினுடைய அந்த ஒரு பின்புலத்திலே இருந்து அவர்கள் வருகின்றபடியால் அவர்களால் எவ்வளவுதான் எதை சொன்னாலும் அவர்களால் அதிலிருந்து விடுபட்டு நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தர முடியாது என்பது எங்களுடைய கருத்து. உதாரணத்துக்கு நான் பாராளுமன்றத்திலே ஏகேடியுடன் அந்த காலத்திலே பேசும்போது நான் சொன்னேன், உங்களுக்கு தமிழ் மக்களுடைய ஆதரவு கிடைக்காது. அவர் சொன்னால் நீங்கள் இருந்து பாருங்கள், கட்டாயம் கிடைக்கும் சாதி இருந்து. அவர் சொன்னது சரி, தமிழ் மக்களுடைய ஆதரவு கிடைத்தது. ஆனால் அந்த ஆதரவு கிடைத்தது எந்த அடிப்படையிலே எப்படி என்று இப்பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் படித்திருக்கின்றோம். இது தொடர்ந்தும் கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்க முடியாது. இவ்வாறான
தமிழ் மக்கள் கூட்டணிக்கு மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டீர்களானால் எங்களுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஒரு தனித்துவமான ஒரு கட்சி. முதலாவது நாங்கள் 7 வருஷம்தான் கட்சி தொடக்கப்பட்டு 7 வருடங்கள் தான், மற்ற எல்லாம் பழம்பெருங்கட்சிகள். ஆகவே நாங்கள் இளைஞர்களுடன் சேர்ந்து இளைஞர்களுக்கு முன்னிலை கொடுத்து நாங்கள் முன் வந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய குறிக்கோள்களை எடுத்து பார்த்தீர்களானால் தன்னாட்சி, தற்சார்பு, தன்னிறைவு என்ற குறிக்கோள்களை நாங்கள் முன்வைக்கும் போது மக்களிடையே எந்த விதமான மாற்றங்களை சமூக ரீதியாகவும் தனித்துவமாகவும் பொருளாதார ரீதியாகவும் எவ்வாறு சமூக ரீதியாகவும் எதனை கொண்டு வர வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் சிந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த சிந்தனையின் அடிப்படையிலே தான் மக்களினுடைய வாழ்க்கை முறை மாற்றமடைய வேண்டும், எவ்வாறு மாற்றமடைய வேண்டும், அதற்கு எங்களுடைய கட்சி எந்தவாறாக அதற்கு உதவிகளை ஆதரவை பெற்றுத்தர வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் சிந்தித்து செயலாற்றி கொண்டு இருக்கின்றோம். ஆகவே அது எங்களுடைய தனித்துவம். இதைவிட நாங்கள் பார்த்து கொண்டு போனோமானால் வேறு சில தனித்துவங்கள் இருக்கின்றன. சமஷ்டி சம்பந்தமாக பார்த்தோமானால் நாங்கள் கூட்டு சமஷ்டியை கேட்டிருக்கின்றோம். மற்ற எல்லா தமிழ் கட்சிகளும் சமஷ்டி முறையையே கேட்டிருக்கும் போது நாங்கள் கூட்டு சமஷ்டியை கேட்டிருக்கின்றோம். கூட்டு சமஷ்டி என்று கூறும்போது அது சமஷ்டியிலும் பார்க்க மிகவும் எங்களுக்கு ஆதரவாக எங்களுக்கு சார்பாக இருக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடு. அந்த கூட்டு சமஷ்டியை நாங்கள் கேட்பதன் காரணம் என்னவென்றால், நீங்கள் குறைந்ததை கேட்டீர்களானால் அதிலும் குறைந்தது தான் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நாங்கள் கூடி கேட்டோம்னால் அதுக்கு ஓரளவுக்காக எங்களுக்கு கிடைக்கும் என்ற எங்களுடைய பேரம் பேசும் சக்தியை நாங்கள் பெருப்பித்துக் கொள்வதற்காக இந்த கூட்டு சமஷ்டியை சொல்லியிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் இதை விட்டு வெளிநாடுகளுக்கு ஊடாக அரசாங்கம் செய்யும் பிழைகளை சுட்டிக்காட்டி கூட்டு சமஷ்டி கட்டாயம் எங்கள் மீது அது வெளிநாட்டிலிருந்து அவர்களுடைய இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே சர்வதேச நிறுவனங்களினுடைய ஒரு பலபந்தத்தின் அடிப்படையிலே அது கட்டாயமாக எங்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் கூட்டு சமஷ்டி என்று நாங்கள் கூறியது எங்களுடைய பேரம் பேசும் சக்தியை உள்நாட்டிலே கூட்டிவிடும். அதே நேரத்திலே நாங்கள் அதற்கு அப்பாலும் சென்று வெளிநாடுகளுக்கூடாக எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். அது எங்களுடைய 2வது அல்லது 3வது ஒரு தனித்துவமான குணங்கள். அதுக்கு மேலாக நீங்கள் பார்த்தீர்களானால் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முதலிடம் கொடுக்கின்றோம். நாங்கள் இப்போ சென்ற தேர்தலிலே நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்தியிருந்தோம். எங்களுக்கு கிடைத்தது 13,000 சொச்சம் என்றாலும் டிடிஎன்ஏ அத்தனை கட்சிகளும் சேர்ந்து அவைக்கு 15,000 கிட்ட தான் கிடைச்சது. ஆகவே நாங்கள் தனித்துவமாக எங்களுடைய நடவடிக்கைகளில் இறங்கும் போது எங்களுக்கு மக்களினுடைய ஆதரவு ஓரளவுக்கு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே ஆதரவு பெருத்து கொண்டு கூடிக்கொண்டு போகும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடமே இருக்கின்றது. மற்றது ஊழலை முற்றாக அழிக்க நாங்கள் கங்கணம் கட்டியிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் சம்பந்தமாக அவர்களுடைய பின்புலம் சம்பந்தமாக பல கேள்விகளை கேட்டு அதை அறிந்து தான் அவர்களை முன்னிறுத்துகின்றோம். அதையும் அப்பாற்பட்டு ஏதாவது சொல்லப்பட்டால் நாங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம். மற்றது எங்களுடைய படித்த பண்புள்ள இளைஞர் யுவதிகளை தேடி நிற்கின்றோம். அவர்களை முன்னேற்றும் திட்டம் வெற்றியடைந்தால் வெறும் உணர்ச்சி அரசியலுக்கும் எரிச்சல் புகைச்சல் அரசியலுக்கும் நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம் என்பது எங்களுடைய கருத்து. ஆகவே எங்களுடைய கட்சி தனித்துவமான கட்சி, இளங்கட்சி, இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் உரிமைகளை கொடுக்கும் கட்சி, நல்ல குறிக்கோள்களை முன்மாதிரியாக வைத்திருக்கும் கட்சி. அந்த ரீதியிலே எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எதுவும் எனக்கு மட்டுமே ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. அது இப்பொழுது குற்றச்சாட்டாக ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது பாருக்கு லைசன்ஸுக்கு நான் கடிதம் கொடுத்தது சம்பந்தமாக அதை இப்பொழுது ஒருவருமே அது பெரிதாக இப்பொழுது பேசிக்கொள்வதும் இல்லை, ஒன்றுமில்லை. உண்மையிலே அதிலே வேறு விதத்திலே அதை நாங்கள் பார்த்தோமானால் முல்லைத்தீவில் இருந்து ஒரு டாக்டர் அகிலன் என்பவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து எனக்கு டெலிஃபோன் பண்ணி சொன்னார்.
ஐயா நீங்கள் அப்படி செய்தது சரி என்று ஏனென்று கேட்டேன். முல்லைத்தீவிலே பார்கள் இல்லாதபடியால் கசிப்பின் நிமித்தம் பலர் இறக்கின்றார்கள். ஏதோ புள்ளி விவரங்களை தந்திருந்தார். இந்த காலகட்டத்திலே இத்தனை பேர் இருந்திருக்கின்றார்கள் ஒரு கசிப்பு குடித்து. ஆனால் அரசாங்கம் இந்த டாக்டர்ஸ் அதுக்குரிய சர்டிஃபிகேட் தரும்போது கசிப்பு குடித்து இறந்தார்கள் என்று சொல்லுவதில்லை, வேறு ஏதோ சயின்டிஃபிக் இதுகளை சொல்லிப்படுகிறார். ஆனால் உண்மையின்படி தான் ரீஜனல் டைரக்டராக இருந்ததாகவும் அதனுடைய அதாவது அந்த கசிப்பு கொடுத்ததாக தான் நடந்தது என்றதும், ஆகவே கசிப்புக்கு இந்த பார்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தது பிழை இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து எனக்கு தெரியப்படுத்தினார். ஆகவே அதைவிட எங்களுடைய பண்புள்ள இளைஞர்களுக்கு வேறு பின்னணியிலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாத காரணத்தினால் எங்களுடைய கட்சிக்கு மக்கள் ஆதரவு நல்க வேண்டும், தர வேண்டும், தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் உங்களுடைய கட்சி அது செய்திருக்கக்கூடும். ஏனென்றால் பிழையான ஒரு எண்ணத்தை மக்களினுடைய மனதிலே நாங்கள் உட்புகுத்தி அதன் அடிப்படையிலே மக்கள் எங்களுக்கு எதிராக நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கக்கூடும். எங்களுடைய வேட்பாளர்கள் கூட பயந்திருந்தார்கள், இப்படி நடந்திருக்கணும், இதனை பாதித்தேன். ஆனால் உண்மையிலேயே அதனை என்னிடம் கேட்டிருந்தால், என்னோடு பேசியிருந்தால், நேருக்கு நேர் அது சம்பந்தமாக அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தால் அதுக்குரிய பதில்களை நான் கொடுத்திருப்பேன். நான் செய்ததிலே எந்த விதமான பிழையும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இதனை பிழை என்று கூறுபவர்கள் வேறு யாரோ எல்லாரும் செய்திருக்கிறோம், அவை இந்த இதுகளை பற்றி என்னெல்லாம் சொல்கிறீங்களா? இது எல்லாம் இந்த பார் பெர்மிட்டை கொடுப்பதால் அதனூடாக பல லட்சங்களை கோடிகளை அவர்கள் பெற்றார்களா என்பதுதான் கேள்வி. சிலர் அவ்வாறு பெற்றார்கள் என்றதன் காரணத்தினால அதை வச்சு பார் பெர்மிட்டோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருமே காசு அடிச்சிருக்கிறார்கள் என்ற முறையிலே கருத்து சொல்லப்படுகின்றது. அவ்வாறு இல்லை. என்னை பொறுத்தவரையிலே ஒரு கடிதம் எடுத்து கொடுத்தது உண்மை. அது கேட்ட உடனே நான் அதுக்கு ஆமென்று பதில் சொல்லிவிட்டேன். ஆனால் சிலர் அதை இல்லை என்று சொல்வதன் காரணம் அதற்கு பின்னணியிலே என்னென்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி எனக்கு தெரியாது. நீங்கள் தான் எல்லோரும் பத்திரிகையாளர்கள் தான் தேடி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் அது எங்களுடைய கட்சிக்கு வர வேண்டிய ஆதரவை குறைத்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அது நான் செய்யாத பிழைக்காக கட்சிக்கு ஏற்பட்ட பாதிப்பு. அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது, அதை நாங்கள் செய்யத்தான் வேணும். தேர்தலில் கட்டாயமா என்னத்துண்ட மாநகர சபையின் யாழ்ப்பாண மாநகர மணிவண்ணன் தான் எங்களுடைய முதல் வேட்பாளர், முன்னாள் மேயர். ஏன் இவருக்காக வேண்டி அதை எழுதி வைக்கிறீங்களோ? சரி, அதை பற்றி சிந்தித்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அதை விரைவிலே முடிவு எடுப்போம். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான கட்டுப்பணம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த 17 சபைகளிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு உரிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த பணிகளை ஆரம்பித்திருக்கின்றோம். புதிய கூட்டணி ஒன்று உருவாகி இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆரை உள்வாங்கி இருக்கிறீர்கள்? எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு சில தரப்புகள் பேச்சுக்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த முயற்சிகளிலே எங்களுடைய நிலைப்பாடு
தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயத்தில் 13ஆம் திருத்தச் சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டும். 16ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டு 17 செப்டம்பர் 21 வெளிவந்த ஈக்கிய ராட்சிய அந்த வரைவானது ஒரு ஒட்டியாட்சி வரைவு, ஈக்கிய ராட்சிய வரைவு அது நிராகரிக்கப்பட வேண்டும். தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டம் தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி என்ற நிலைப்பாடுகளோடு உடன்படக்கூடிய சிறப்புகளோடு ஒன்றிணைந்து பயணிப்பதற்கான கலந்துரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த விவரங்களை பின்னர் தலைவர் தெரிவித்தார். அப்படி போட்டியிடுவாங்க என்ன, எந்த சின்னத்தில் போட்டியிடுறது? சைக்கிள் சின்னத்தில் தான் போட்டியிடுவதற்குரிய வகையில் அந்த முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்தெந்த கட்சி என்று இப்போதைக்கு வெளிப்படுத்த முடியாது இருக்கிறது. இந்த பேச்சுக்கள் நடைபெறுகிறது. அந்த பேச்சுக்களுடைய முன்னேற்றத்தை பொறுத்து தலைவர் அந்த விஷயங்களை தெரியப்படுத்துவார். உங்களுடைய அந்த 2 கோரிக்கைகளும் அந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா? இதுவரைக்கும் பேசியிருக்கிற தரப்புகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். இன்று நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற 17 உள்ளூராட்சி சபைகளுக்குமான எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நாளை காலையில் நாங்கள் கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று இன்று எங்களுக்கு தெரிகின்றது ஒரு விடயம் என்றால் வேறு எதுவுமல்ல, விசேடமாக யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் கடந்த பொது தேர்தலின் போது, ஜனாதிபதி தேர்தலின் பொழுது எங்களை முதலாவது கட்சியாக நியமித்திருக்கின்றார்கள். அதற்கு மீண்டும் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று உள்ளூராட்சி சபைகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அதுவும் ஒரு முக்கியமான நிறுவனமாகும். அதாவது தொட்டில் முதல் சுடுகாடு வரைக்கும் செல்லுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களா அல்லது தாய்சை நலன் பொது சங்கங்களா அல்லது பெண்கள் அமைப்பா விளையாட்டுக் கழகங்களா அல்லது அனைத்தையுமே செய்கின்ற நிறுவனங்களே வேறு எதுமல்ல உள்ளூராட்சி சபைகளாகும். அப்போ அந்த சபைகளுக்கு நாங்கள் கேட்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் அவைகளை மிகவும் வினைத்திறன் மிக்கதாக கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அவைகளிலும் இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த அதிகார துஷ்பிரயோக பிடியிலிருந்து மீட்கின்ற தேவை இருக்கின்றது. அவைகளையும் இதுநாள் வரைக்கும் தான் தோன்றித்தனமான தலைமைத்துவத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக உண்மையான மக்களோடு செயற்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகளை நியமித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு தெரிகின்றது. யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை இங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது இவ்வாறான நிறுவனங்கள் இருக்கின்ற தலைவர்கள் அனைவருமே மக்களை பகடை காய்களாட்டம் பயன்படுத்தினார்களே தவிர தாங்களுக்கு தேவையான முறையில் இந்த நிறுவனங்களை கொண்டு சென்றார்களே தவிர தாங்களுடைய தனிப்பட்ட அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லது தனி நபர்கள் கட்சிகளுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இவைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்களே தவிர மக்களுடைய அல்லது பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியோ அல்லது அதனுடைய முன்னேற்றத்தையோ அல்லது அந்த முன்னேற்றத்துக்கான நல்ல அடித்தளத்தை இடுகின்ற செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்பது மக்களுடைய குற்றச்சாட்டாகும். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இம்முறை பொதுவாக நாட்டில் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக பெரும் தொகையான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளுக்கான வேலை இம்மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் வேகமாக துரிதமாக மக்களிடையே கொண்டு செல்லுகின்ற அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இருக்கின்றோம். அதற்கு நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு மாற்றத்தை காணலாம். எங்களுடைய மாவட்டத்திலும் கூட பெரிய ஒரு மாற்றத்தை காண முடியும். அந்த மாற்றத்தை மேலும் வலுவுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உள்ளூராட்சி சபைகளில் இருக்கின்ற பிரதிநிதிகள் எங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் மிக மிக அன்பாகவும் பண்பாகவும் கேட்கின்றோம்.
அதாவது பலரும் இன்றைக்கு அதாவது என்ன காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி விழுகும். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு லஞ்சமற்ற ஊழலற்ற அல்லது ஊழல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய நல்லதொரு அரசாங்கத்தை நாங்கள் கட்டி எழுப்பி வருகின்றோம். அதே போன்று ஒரு வினைத்திறன் மிக்கதான ஒரு நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அந்த வகையில் யாழ்ப்பாணம் என்பது சகல விதத்திலும் அரசியல் துறையா அல்லது அரசாங்க துறைகளா அல்லது ஏனைய துறைகளா எல்லாமே சிதைந்து சீரழிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் முக்கிய அதிகாரிகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களும் ஒரு துஷ்பிரயோகம் செய்கின்ற நபர்களாகவே இருக்கின்றார்கள். அதனால் இவைகளை வரிசைப்படுத்த வேண்டியிருக்கின்றது, சீர்படுத்த வேண்டியிருக்கின்றது. அந்த சீர்படுத்துகின்ற வேலைக்கும் மக்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. நாங்கள் நம்புகின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் இந்த நிலைமைகள் அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள் என்று தெரிந்து கொள்வார்கள் என்று. நிச்சயமாக நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்து 3 மாதங்கள் ஆகின்றது. ஆனால் எங்களை விமர்சிக்கின்றவர்கள் நாங்கள் என்னமும் 76 வருடங்களாக ஆட்சி செய்தவர்கள் போன்றுதான் எங்களை விமர்சிக்கின்ற போக்குகள் இருக்கின்றது. அதனால் மக்கள், நான் நினைக்கின்ற யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் தெளிவடைந்திருக்கின்றார்கள், தெளிவான மக்களாக இருக்கின்றார்கள். அந்த தெளிவான மக்கள் நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம், நம்புகின்றோம், கடந்த பொது தேர்தலில் போன்று எங்களை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதே போன்று இந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் முகமாக எங்களுடைய 17 உள்ளூராட்சி சபைகளுக்குமான நல்ல தலைவர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். இங்கு இருக்கின்ற நல்ல புத்திஜீவிகளை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கின்றோம். படித்த இளைஞர் யுவதிகளை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கின்றோம். அதனால் மக்கள் விரும்புகின்ற யாழ் மாவட்ட மக்கள் விரும்புகின்ற நபர்கள் இன்றைக்கு எங்களுடைய பட்டியலில் உள்ளடக்கப் போகின்றார்கள். அதனால் அவர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்யுமாறு மிக மிக அன்பாக மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எல்லா சபைகளையுமே நாங்கள் கைப்பற்றுவோம் என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. ஏன் கேட்டால் இந்த சபைகள் என்பது மிகவும் முக்கியமானது. என்ற உள்ளூராட்சி மட்டத்திலான வேலைகள் செய்ய எடுக்க வேண்டும். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுகின்ற நிதிகளையும் நல்ல முறையில் கண்காணிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் நினைக்கின்ற 17 சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி இம்முறை கொடிகட்டி பறக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். கடந்த காலங்களில் இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களை எடுத்து பார்க்கின்ற போது என்பிபியால் அனைத்து சபைகளிலும் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்போது 17 சபைகளிலும் ஜாலியில் போட்டியிடுகிறது. இந்த வளர்ச்சியை எப்படி பார்க்குறீர்கள்? நிச்சயமாக இது எங்களுக்கு தெரியும். கடந்த தேர்தல் என்பது மிகவும் சிக்கலான ஒரு காலகட்டத்தில் வந்திருந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். அதன் பொழுது நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதேசங்களில் மாத்திரமே போட்டியிட்டு இருந்தோம். இம்முறை அதிலிருந்து பெரிய பாய்ச்சலாக பாஞ்சிருக்கின்றோம். அதாவது அன்றைய காலகட்டங்களில் 5 சபைகளுக்கு, அதாவது 4 சபைகளுக்கு மாத்திரம் கட்டுப்பணம் செலுத்தியிருந்த தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் 17 சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் பெரிய மாற்றம் என்கிட்ட அந்த மாற்றத்தை மக்கள் தந்திருக்கின்றார்கள். யாழ் மாவட்ட மக்கள் எங்களை நம்புகின்றார்கள். அப்போ அதனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இந்த வளர்ச்சி. அதனால் அந்த நம்பிக்கைக்கு, மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு கடுகளவேனும் துரோகம் செய்ய மாட்டோம் என்பதை நாங்கள் மக்களுக்கு உறுதியளிக்கின்றோம். நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த், மக்கள் பேரவைக்கான இயக்கத்தில் இருந்து. உங்களுக்கு தெரியும், கடந்த 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக இலங்கையில் இருக்கின்ற ஒரு மோசமான அடக்குமுறை சட்டமாக பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. பல அப்பாவிகள் எந்த குற்றமும் இழைக்காமல்
இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மிக நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிற்பாடு பல முஸ்லீம் மக்களும் இதில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக தமிழர்கள் மிக மோசமாக இந்த சட்டத்தினூடாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த சட்டத்தில் ஒரு நபருக்கு வழங்க வேண்டிய அடிப்படை மனித உரிமைகளை கூட இந்த சட்டம் வழங்குவதில்லை. தனக்கான ஒரு சட்டத்தரணியை கூட எடுத்துக்கொள்ள முடியாத நிலை இந்த சட்டத்தில் இருக்கின்றது. குறிப்பாக பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்தவர்கள் ஒரு கையெழுத்தினூடாக 90 நாட்கள் வரை தடுத்து வைத்து அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக எத்தனை வருடம் வேண்டுமென்றாலும் தடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சட்டம் இருக்கின்றது. ஒரு தடுத்து வைத்திருப்பவருக்கான அடிப்படை விடயமாக இருக்கக்கூடிய அவர் தரப்பு நியாயங்களை சொல்ல எந்த விதமான இடமும் இல்லாத ஒரு சட்டமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. இந்த சட்டத்தில் இதற்கு மேலும் யாரும் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஜேவிபி அரசாங்கம் இந்த ஆட்சியை கைப்பற்ற முன்னர் எங்களோடு சேர்ந்து இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார்கள். இன்று ஆட்சிக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எங்கே? அவர்கள் இந்த அரச சபையை அலங்கரிக்க முன்னர் நாங்கள் இந்த சட்டத்தை நீக்குவோம் என்று அனைவருக்கும் உறுதிமொழி அளித்திருந்தார்கள். ஆனால் இன்று வரை நீக்கவில்லை. எனவே மக்களினுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பது இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று இங்கு தொடர்ச்சியாக பல இடங்களில் பெற்ற கையெழுத்துக்கள் போல் இன்று யாழ்ப்பாணத்திலும் கையெழுத்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இதனூடாக இந்த அரசாங்கத்திற்கு மக்களினுடைய உண்மையான நிலைப்பாட்டையும் எங்களால் முடிந்த அழுத்தத்தையும் கொடுத்து இந்த சட்டத்தை நீக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருவதுடன் விக்னேஸ்வரன் மற்றும் பிந்தன் கனகரத்தின் ஊடக சந்திப்பு நடைபெற்றுள்ளது.